அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த OH இஸ்லாம் சேனல் நேயர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, இஸ்லாமிய அறிவுலகில் இப்னு சலாஹ் என்கின்ற புகழ்மிக்க ஓர் எழுத்தாளர் உண்டு. அவர் எழுதிய பிரமாதமான நூல்களிலே ஒன்று தபகாத்து ஷாஃபிஈயா என்பது. அந்த நூலில் அறிஞர் பெருமக்கள் பலருடைய வாழ்க்கை துணுக்கு செய்திகளை அவர் பதிவிடுகின்றார். அந்த நூலிலே அவர் கூறுகின்றார், அபுல் ஹசன் அஹ்மது இப்னு ஃபாரிஸ் அல் லுகவி என்கின்ற புகழ்மிக்க ஒரு இஸ்லாமிய அரபுலகத்தின் இலக்கண மேதை அந்த அஹ்மது இப்னு ஃபாரிஸ் என்பவரை பற்றி எழுதுகின்ற போது சொல்கிறார்கள், லம்மா கானபி கஸ்வீன் என்கின்ற ஊரில் அவர்கள் தங்கியிருந்த காலகட்டங்களில் அந்த அஹ்மது இப்னு ஃபாரிஸ் என்பவர் வாரந்தோறும் ஒரு நூலை எழுதிவிடுவாராம். ஒரு வாரத்துக்குள்ளாக ஒரு நூலை எழுதிவிடுவாராம். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அறிஞர் அஹ்மது இப்னு ஃபாரிஸ் வெள்ளிக்கிழமை பகலில் ஆரம்பித்து மறுவாரம் வெள்ளிக்கிழமை முன்னேறம், அதாவது வியாழன் பின்னேரத்தில் ஒரு நூலை நிறைவு செய்து விடுவார். வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு அவர் தயாராகி சென்ற போது, பள்ளிவாசலுக்கு செல்கின்ற போது, அவர் அங்கு கூட்டம் கூட்டமாக சிறப்பு தொழுகைக்காக மக்கள் வருகின்ற போது வாசலிலே நின்று கொண்டு இந்த நூலை விற்று கொண்டிருப்பாராம். இந்த தலைப்பிலே நான் ஒரு நூல் எழுதியிருக்கின்றேன், அரிய பல தகவல்கள் அடங்கிய நூல், இதை யாரேனும் பெற்றுக்கொள்கின்றீர்களா என்று அந்த நூலை எழுதி அதை பிரதி எடுத்து மக்கள் கேட்போர் ஒருவருக்கு விற்பனை செய்து கொண்டிருப்பார். அதில் கிடைக்கின்ற வருமானத்தை தொழுகை முடித்துவிட்டு செல்லுகின்ற போது அங்கே கையேந்தி நின்று கொண்டிருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அந்த பணத்தை தர்மமாக பகிர்ந்தளித்து விடுவாராம். இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் அஹ்மது இப்னு ஃபாரிஸ் அல் லுகவி அவர்கள் கஸ்வீன் என்கின்ற ஊரில் அவர் மார்க்க சேவைகளை செய்து கொண்டிருந்த காலகட்டங்களில் அவர் வாரந்தோறும் இப்படி செய்து கொண்டிருந்தார். அன்புக்குரியவர்களே, தனக்கு இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு ஆற்றல், அந்த ஆற்றல் நமக்கு சோறு போடுகிறது. அந்த ஆற்றலின் மூலம் கிடைக்கின்ற வருமானம் சமுதாயத்தில் நமக்கு ஒரு கண்ணியத்தை பெற்று தருகின்றது. அந்த ஆற்றலே நமக்கு சமுதாயத்தில் ஒரு பெரிய மதிப்பை பெற்று தருகின்றது. அது வருமானத்தை தருகிறது, உடலுக்கு உழைப்பை தருகிறது, கண்ணியத்தை பெற்று தருகிறது, பசியை போக்குகிறது. அப்படிப்பட்ட அந்த ஆற்றல் கொடுக்கப்பட்டது எதற்காக? நம் வயிற்றை நாம் கழுவிக் கொள்வதற்கு மட்டுமா? அதிலே ஏழைகளுக்கு எந்த பங்கும் இல்லையா? நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலை நீங்கள் கொஞ்சமாவது ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் செய்து ஒரு ஆத்ம திருப்தியை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் தொழிலில் ஒரு தர்மத்தை செய்யுங்கள். அதற்கு 2 காரணங்கள். ஒன்று, அந்த திறமையை, அந்த ஆற்றலை, எழுத்தாற்றல் என்றால் எழுத்தாற்றல், அதை தனக்கு வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக அதை தர்மமாக கொஞ்சம் நீங்கள் ஒதுக்குங்கள். மற்றொன்று, அந்த ஆற்றல் நம்மிடமிருந்து இடையிலேயே பறிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. நாம் பார்க்கிறோமே, திறமையான வாகன ஓட்டி பல கனரக வாகனங்களை எல்லாம் நெரிசல் மிகுந்த சாலைகளில் அட்டகாசமாக ஓட்டி செல்லக்கூடிய திறமை மிக்க ஒரு வாகன ஓட்டி திடீரென்று பார்த்தால் அவர் ஏதோ இனிப்பு வியாதியினால் தாக்கப்பட்டோ ஏதோ சில காரணங்களுக்காகவோ கண் பார்வை அவருக்கு குறைந்து வாகனங்கள் ஓட்ட இயலாத நிலை, அல்லது கைகால் நடுக்கம், வாகனங்கள் ஓட்ட இயலாத நிலை. திறமை மிக்க பல வழக்கறிஞர்கள் தன்னுடைய சொல் திறத்தால், நாவன்மையால் பல வழக்குகளிலே வெற்றி கண்டவர்கள், தன்னுடைய சட்ட புலமையால், ஆற்றல் மிக்க தன்னுடைய திறமையால் பல வழக்குகளிலே வாதாடி வெற்றி கண்ட பல வழக்கறிஞர்கள் தன்னுடைய சொல் திறன் அற்று போனதால், நாக்கு தடுமாற்றத்தின் காரணமாக அந்த தொழிலையே விட்டுவிடக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம் அல்லவா? இப்படி எத்தனையோ திறமை மிக்கவர்கள், ஆசிரியர்கள், பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கிய பல ஆசிரியர்கள் நடக்க முடியாமல் சிரமப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இவைகளெல்லாம் முதுமை அவர்களுக்கு தருகின்ற பரிசுகள்
என்று மட்டும் அதை நாம் சுருக்கி பார்த்து விடக்கூடாது. நாம் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு தர்மம் நமக்கு இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு நல்ல மருத்துவரா? வாரத்துக்கு ஒரு நாள் இலவச மருத்துவம் செய்யுங்களேன் ஏழைகளுக்கு. 6 நாட்கள் உங்களுக்காக உழைக்கின்றீர்கள். ஒரு நாள் ஏழைகளின் முகத்தில் சிரிப்பை காண இலவச வைத்தியம் செய்யலாம் அல்லவா? நீங்கள் ஆற்றல் மிக்க ஒரு வழக்கறிஞரா? உங்களுடைய மாதத்துக்கு ஒரு வழக்காவது ஒரு ஏழைக்காக அல்லது ஒரு சமூக பணிக்காக இலவசமாக நீங்கள் வாதாடலாம் அல்லவா? நீங்கள் ஒரு சலூன் கடை கூட வைத்திருக்கலாம். ஒரு ஏழைக்கு இலவசமாக முகச்சவரம் அல்லது சிகை அலங்காரம் செய்து கொடுக்கலாம் அல்லவா? ஒரு ஆசிரியர் வெறும் பணத்துக்காக மட்டுமா? அவர் தன்னுடைய அறிவு திறனை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது பணத்துக்காகவா? இல்லை. ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச சிறப்பு வகுப்புகள் டியூஷன் நடத்தலாம் அல்லவா? இப்படி ஒரு சமையல் மாஸ்டர் இருக்கின்றார், பரோட்டா மாஸ்டர் இருக்கின்றார், சுவையான பல உணவுகளை சமைத்து போடக்கூடிய சமையல் மாஸ்டர் வல்லுனர், சமையல் கலை வல்லுனர். அவர் ஏழைகளுக்கு இலவசமாக உணவு கொடுக்கக்கூடிய ஒரு செல்வந்தருக்கு ஒரு நாள் இவர் இலவசமாக சமையல் செய்து கொடுக்கலாம் அல்லவா? ஒரு பெட்டிக்கடை நடத்தக்கூடியவர், ஒரு பள்ளிக்கூட மாணவன் வந்து அவசரமாக பென்சில் கேட்கின்றான், பேனா கேட்கின்றான். அவன் அந்த பேனாவுக்குரிய காசு விலை அவனிடத்திலே இல்லை. ₹1 2 குறைவாக இருக்கிறது, சரி போகட்டும் என்று சொல்வது ஒரு தர்மம் தானே? இப்படி நம்முடைய அன்றாட வாழ்வில் எவ்வளவோ தர்மங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் அகல திறந்து வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆனால் நாம் தான் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதில்லை என்று சொல்வதா அல்லது சரியாக பயன்படுத்தி கொள்வதில்லை என்று சொல்வதா? எல்லாம் வல்ல இறைவன் இதை பற்றியும் அருள்மறையாம் திருக்குரானில் சூரா அல் பக்ரா என்ற 2வது அத்தியாயத்தினுடைய தொடக்க வசனங்களிலே சொல்கின்றார். இந்த வழிகாட்டும் வான்மறை யாருக்கு வழிகாட்டும்? இந்த இறைவேதம் யாருக்கு வழிகாட்டும்? முதலில் முத்தகீன், இறை அச்சம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் வழிகாட்டும். இறை அச்சம் உடையவர்கள் யார்? அல்லதீன யுமினூன பில் கைப், கண்களுக்கு புலப்படாத புலன்களுக்கு அப்பாற்பட்டவற்றையும் இறைவன் சொன்னான் என்பதற்காக நம்புகிறவர்கள். வயுகீமுன ஸலாத், தொழுகையை ஐவேளையும் நிலைநாட்டுகின்றவர்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிக், நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றை அவர்கள் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் கொடுப்பார்கள். அவர்களுக்கு நாம் என்ன வழங்கினோம்? வாதாடும் திறனை வழங்கினோம். அவர்களுக்கு நாம் என்ன வழங்கினோம்? போதிக்கும் ஆற்றலை வழங்கினோம். அவர்களுக்கு நாம் என்ன வழங்கினோம்? தொழில் திறனை வழங்கினோம். அவர்களுக்கு என்ன வழங்கினோம்? நாம் மருத்துவ தொழிலை செய்யும் திறமையை நாம் வழங்கினோம். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான திறமையை வழங்கியிருக்கின்றோம். அந்த திறமைகளை அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள் என்பதுதான் எல்லாம் வல்ல இறைவன் ஆற்றல் மிக்க மனிதர்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றான். இதை செய்யவில்லை என்றால் இது மிரட்டல் அல்ல, அச்சுறுத்தல் அல்ல. இதை செய்தால் இந்த ஆற்றல் நமக்கு ஆயுள் வரைக்கும் நீடித்து கொண்டே இருக்கும். இல்லை என்றால் அந்த ஆற்றல் குன்றி போய்விட்டால் நாம் என்ன கணக்கு போட்டுக்கொள்வோம்? முதுமை வந்தது, தொழில் செய்ய முடியவில்லை என்று கணக்கு போட்டுக்கொள்வோம். அப்படி அல்ல. நன்றாக துடிப்போடு இயங்கும் காலகட்டங்களில் ஏழைகளையும் கொஞ்சம் கருணையோடு பார்த்தால், இயலாதவர்களையும் கொஞ்சம் அக்கறையோடு பார்த்தால் நமக்கு இருக்கிற ஆற்றல் நமக்கு நீடித்து கொண்டே செல்லும் என்பதுதான் இந்த வசனங்கள் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.